கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் பேரொருளால் புனிதம் நிறைந்த இஸ்லாம் என்கின்ற சங்கைக்குரிய சத்திய மார்க்கத்தை நமது வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இந்த மார்க்கத்தை கொண்டு நமக்கு பறைசாற்றப்பட்டிருக்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சரித்திரங்கள், அதிலே நீங்க முடியாத இடத்திற்கு சொந்தக்காரர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பது நமக்கு தெரியும். கியாமத்து நாள் வர வரைக்கும் இந்த மாமனிதரை, இந்த மகத்தான புனிதரை இறைவன் நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு நாளிலேயும் முஸ்லிம்கள் தொழக்கூடிய தொழுகை உள்பட அத்தனை இடங்களிலேயும் இந்த மாணிக்க மாமணியை, இந்த மகத்தான மனிதரை நினைவு கூறும் விதமாக எப்பொழுது ஸலவாத்து சொன்னாலும் அங்கே இப்ராஹிம் நபியினுடைய பெயர் இடம்பெறும் விதமாக இறைவன் மிகப்பெரிய அளவிற்கு எந்த நபிக்கும் கொடுக்காத இடத்தை இந்த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்து அழகு பார்த்தான். காரணம் பல விஷயங்களை நாம் சொல்லலாம். ஆனால் இறைவன் நமக்கு கற்பித்து தந்திருக்கிற சில போதனைகள், இப்ராஹீமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, தன்னுடைய உற்ற தோழன் என்று அறிவிக்கிறான். உற்ற தோழன் என்று ஆக்கப்பட்ட 2 நபிமார்கள், ஒன்று ரசூலுல்லாஹ், இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தன்னுடைய தோழனாக எடுத்துக்கொண்டதை போன்று என்னையும் எடுத்துக்கொண்டதாக ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் அறிவித்தார்கள், காலத்தின் கடைசி பகுதியில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மகத்தான ஒற்றுமை சில விஷயங்கள்ல இருந்தது. கொள்கையிலே யாருக்கும் எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலேயும் எந்த ஒரு நேரத்திலையும் சமரசம் செய்யாமல் கர்ஜனை செய்யக்கூடிய விஷயத்திலே இப்ராஹிம் நபி இடத்திலே முன்மாதிரி, குடும்பத்தின் கட்டமைப்பிலே முன்மாதிரி, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்திலே முன்மாதிரி, போதனை செய்வதிலே முன்மாதிரி, அறிவுரை புகற்றதுல முன்மாதிரி, பெற்ற தகப்பனே கொண்ட கொள்கைக்கு எதிராக வந்து நின்றாலும் வளைந்து கொடுக்காமல், நெளிந்து கொடுக்காமல், சோடம் போய் விடாமல் சத்தியத்தை எடுத்து பேசக்கூடிய விஷயத்துல முன்மாதிரி. சொந்த பந்தம் எல்லாம் எதிர்த்து நின்ற பொழுதும், ஊரே தன்னை அடிப்பதற்கு துணிந்த பொழுதும் ஒரு இம்மி அளவுக்கு கூட பின்வாங்காமல் இறைவனுக்காக தன்னுடைய இன்னுயிரையும் அர்ப்பணமாக வைத்து சமரசம் பேசாமல் சத்தியத்தை எடுத்து பேசிய ஒரு மகத்தான சாதனையாளர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்று சில இருக்குது. எப்பவுமே நம்ம ஏதாவது நாவரணிபா பாட்டை கேட்டுட்டு அவங்களுடைய சின்ன சின்ன தியாகங்களை நினைவு கூறிட்டு பிள்ளைய அறுக்க போனாங்க, இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதுல இன்றைய தினத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தின் கட்டமைப்பை எவ்வளவு அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. ஒரு மகன் தகப்பன் என்ற அந்த பாண்டிங், அந்த ஒற்றுமை, அதிலே விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, பிள்ளையாகவே இருந்தாலும் கூட போதனை செய்து அழகிய முறையில வளர்த்தெடுக்கக்கூடிய விஷயத்துல நமக்கு முன்மாதிரி இருக்குது. இப்ராஹிம் என்று இந்த சமுதாயத்தில் பல பேருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம், பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கிறதே ஒழிய அந்த வாழ்க்கையின் பொக்கிஷம் நிறைந்த படிப்பினைகள் இன்றைக்கு சமூகத்துக்கு பேசப்படுவது கிடையாது. சிந்தித்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் லேட்டா தான் கொடுத்திருந்தான். கால தாமதம், ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் இஸ்மாயில் நபியை பற்றிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நற்செய்தியை கொடுக்கிறான். இஸ்மாயில் நபி வளர்ந்த ஆளாகிறார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், அவருடைய தோளோடு தோல் சேர்த்து உழைக்கும் தருவாயை அடைந்த பொழுது அப்பதான் கனவை அல்லாஹ் கொடுக்கிறான். கனவுல இஸ்மாயில் நபியை அறுப்பதை போன்ற ஒரு கனவு நமக்கு தெரியும். இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்கிட்ட போய் கேட்கிறான், அறுப்பதை போன்று அல்லாஹ் கனவு காட்டுறான், நீ அதுக்கு ஒத்துக்கிறியா? பிள்ளையின் வளர்ப்பு என்பது ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் தெரியும். மிக குறிப்பா கஷ்டம், நெருக்கடி, துன்பம், வருத்தம், வேதனை என்று வரும் பொழுதுதான் ஒரு பிள்ளையின் வளர்ப்பு எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க முடியும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழு கட்டுப்பாட்டில் தான் வளர்க்கல, மனைவிதான் வளர்த்தார்கள். பெருவாரியான ஆண்டுகள் மனைவிதான் வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள். தகுந்த உபதேசத்தை, ஒழுக்கத்தை, நாகரிகத்தை, பண்பாட்டை, பொறுத்துக் கொள்கிற, சகித்துக் கொள்கிற தன்மையை, இதையெல்லாம் ஊன்றி வளர்த்தது ஒரு தாய். அதனால தான் அல்லாஹ் இந்த கனவை எனக்கு தந்திருக்கிறான், இதுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நான் பொறுமையாளர்களில் ஒருவனாக இருப்பேன் அல்லாஹ் நாடினால். உங்களுக்கு என்ன அல்லாஹ் கட்டளையை போட்டானோ அதை அப்படியே செயல்படுத்துங்கள். மார்க்கத்திற்காக மனோ இச்சையை முன்னிறுத்தக்கூடாது. மார்க்கம் ஒன்ற சொல்லுது, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டான், முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுல சுய கருத்து, சுய விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு எனக்கு கூட தகுதி இல்லை.
என்ற அந்த இடத்திலே பேசிய அந்த வளர்ப்பு முறை யார் வளர்த்தது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய். பல ஆண்டு காலம் ஒரு இடைவெளி, ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் மிகப்பெரிய இடைவெளி. யோசித்து பாருங்கள், இன்றைக்கும் இடைவெளி ஏற்படுது. வெளிநாடுகள்ல, அயல் நாடுகள்ல சொந்த தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, வேலைகளுக்காக, சம்பளத்திற்காக, கூலிக்காக போய் கடல் கடந்து கண்டம் கடந்து போய் வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது வேலை பார்க்கக்கூடிய நிலைகள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குது. பிள்ளை வீடுல ஊதாரித்தனமா வளர்க்கப்படுகிறான். ஒழுக்கம், நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கம், மார்க்கத்தின் தொடர்பு எதுவும் தெரியாமல் வளர்க்கப்படுகிறான். இதனால் கண்டதும் கலியதும் அவனுடைய மண்டைக்குள்ளே போகிறது. இஸ்மாயில் நபியை தன்னுடைய தாய் அப்படி எப்படி வளர்த்தார்களோ அது மாதிரி இன்றைக்கு சமுதாயத்தின் மங்கையர்கள், பெண்கள் அவங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறது கிடையாது. இப்ராஹிம் நபியை நினைவு கூர்ந்தா மட்டும் போதுமா? ஸலவாத்துல அவருடைய பெயரை சொன்னா மட்டும் போதுமா? வருஷத்துல ஒரு நாள் வந்தால் அவர்களை பெயரை சொல்லி பெருநா கொண்டாடினா மட்டும் போதுமா? பிரியாணி சாப்பிட்டா மட்டும் போதுமா? அந்த படிப்பினை நமக்கு வேண்டாமா? யோசித்து பாருங்கள், நம்ம குடும்பத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அன்றைக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் காலம். அன்னைக்கெல்லாம் பாவம் நிறைய இல்ல, சமூக வலைதளங்கள்லாம் இல்ல. ஒரு இறையச்சவாதி கியாமத்து நாள் வர வரைக்கும் எப்பேற்பட்ட துன்ப துயரங்களையும் எதிர்கொள்றதுக்கு தன்னுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ளணும். சும்மா காலத்தெல்லாம் காரணம் காட்டக்கூடாது, நேரத்தை காலம் காட்டக்கூடாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வஹி இறக்குனா, இப்ராஹிம் நபியினுடைய மனைவிக்கு அல்லாஹ் வஹி இறக்குனானா? யோசித்து பாருங்கள். தகப்பன் செய்யக்கூடிய அந்த போதனைகளை பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தார்கள். தகப்பன் பட்ட கஷ்டத்தை சொல்லி வளர்த்தார்கள், சிரமத்தை சொல்லி வளர்த்தார்கள். ஒரு இளமை பருவத்தில் உன் தகப்பன் எப்படி இருந்தார் என்பதை பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தார்கள். ஊரே எதிர்த்து நின்ற பொழுதும் சிலை வழிபாட்டுக்கு எதிராக சீரும் சிங்கமாக சிறப்பாய் செயல்பட்டவர் தகப்பன் என்பதையெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அதனால்தான் உடனே கட்டுப்படக்கூடிய தன்மை அந்த பிள்ளை இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரியான குடும்பத்தின் கட்டமைப்பு நம் சமூகத்துல இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. ஏதோ 110 குடும்பம் தப்பு செய்து 20 குடும்பம் தப்பு செய்துனா வேற. இன்றைக்கு பெருவாரியா இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் ஊர்கள் என்று அறியப்பட்டிருக்கிற நமது ஊரை போன்ற பெரும் பெரும் நகரங்கள்ல வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட கூட இந்த சிந்தனை, இந்த சித்தாந்தம், இந்த கட்டமைப்பு இல்லை. பெரிய ஆபத்து. யோசித்து பாருங்கள், இந்த மாதிரியா, இப்படியா, இதுதான் படிப்பனையா? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு ரசிக மனநிலை, இப்படி ஒரு கூட்டம் வழிகெடுக்கப்படுது. ஒரு சினிமா மோகம், இப்படி ஒரு கூட்டம் வழிகெடுக்கப்படுது. கண்டதையும் கலியதையும் அவதூறு என்ற பெயரில் அள்ளி வீசக்கூடிய ஒரு கூட்டமும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. விளையாட்டு மோகத்திலேயே கேளிக்கைகளையும், விளையாட்டுகளையும், நக்கல் நையாண்டிகளையும், பேச்சுக்கள்லையுமே ஈடுபட்டு தன்னுடைய நேரத்தை சாகடிக்கக்கூடிய இளைய பட்டாளமும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. இங்கே எங்கேயுமே இப்ராஹிம் நபியினுடைய முன்மாதிரி இல்லையே. ஒவ்வொரு வக்து தொழுகையிலேயும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஆலி இப்ராஹிம்னா இறைவா, இப்ராஹிம் நபிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நீ எப்படி அருள் செஞ்சியோ அதே மாதிரி முகமது நபிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் அருள் செஞ்சு. குடும்பத்தை அப்படி வச்சிருந்தாங்க. குடும்பத்தை மார்க்கத்தின் அடிப்படையில் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு மார்க் அடிப்படையில் இருக்குதா? டிவி சீரியல் பார்க்கக்கூடிய குடும்பம் இல்லையா? குடும்பத்தோடு உட்கார்ந்து தியேட்டர்ல படம் பார்க்கக்கூடிய தன்மை இல்லையா? பாட்டு, படம், கூத்து, கும்மாளம், நடிகை, மோகம் என்று இதன் பின்னால் செல்லக்கூடிய தன்மை இல்லையா? யோசித்து பாருங்கள். திருமறை குரான்ல அல்லாஹ் குரானே எப்படி சொல்றான் தெரியுமா? நீ இதை பார்க்கும் பொழுது ரசிக்கிற மனப்பான்மையில பார்க்க கூடாது. குரான் ஓதப்படுது, சில பேருக்கெல்லாம் பிடிக்கும். கிராத் என்ன மாதிரி இருக்குது, கிராத் சிறப்பா இருக்குதே, குரான் அப்படி கேட்க கேட்க எனக்கு கண்ணில இருந்து தண்ணி வருதே. இது ஏதோ பாட்டு அல்ல, இசை மேலதாளம் அல்ல, ரசிக்கிறதுக்காக இறக்கப்பட்ட வேதம் அல்ல. வேதங்கள் யாவும் நேர்வழிப்படுத்துறதுக்கு தான். குரானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். உமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது கவிஞனின் சொல் அல்ல. கலீலம்மா துக்மினூன், நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள், உங்க ஈமான்ல பலவீனம் இருக்கின்றான் அல்லாஹ். வலா பிகௌலி காஹின், இது ஜோசியக்காரனின் சொல் அல்ல. கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகத்தான் படிப்பினை பெறுகிறீர்கள் என்கிறான் அல்லாஹ். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது அகிலத்தின் இறைவனான அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கப்பட்டது. நீ மற்றதை பார்க்கிற மாதிரி குரானை பார்க்க கூடாது என்றான் அல்லாஹ். மற்றதை பார்ப்ப, உனக்கு ஒரு ஆளுடைய பேச்சு பிடிக்கும், அவங்களுடைய நடை பிடிக்கும், அவங்களுடைய பாவனை பிடிக்கும், அவங்களுடைய ஆடை பிடிக்கும், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் பிடிக்கும். இப்படி நடிகை மோகத்துல, ரசிக மோகத்துல குரானை பார்க்க கூடாதுன்றான் அல்லாஹ். ரசிக்கிறதுக்காக இறக்கணும்னா அப்படி பாட்டு கேட்கிற மாதிரி உட்கார்ந்து நீ உட்கார்ந்து மனப்பாடம் பண்றதுக்கு, அதை அப்படியே ஒப்பிக்கிறதுக்கு இதுக்கு அல்ல. குரானின் இறங்குதலின் அடிப்படை நோக்கமே எடுத்து செயல்படுத்துறதுக்கு தான். இதன்றைக்கு சமுதாயம் மறந்து போச்சு.
ஆனா உலகமே ஒரு ரசிக முகத்தை உருவாக்கப்படுதுனா இவன் மார்க்கத்தையும் ரசிக முகத்துல பாக்குறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல பார்த்து என்ன மாதிரி பேசுறாருப்பா என்று வந்தாங்களா? சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி தான். இப்ராஹிம் நபியுடைய அந்த கொள்கை கர்ஜனை இருக்குதுல, என்ன மாதிரி பேசுறாரு என்று பார்த்து இஸ்லாத்துக்கு வரல பல பேர். அப்படி வரல. இவருடைய துணிச்சல், தைரியம் இதையெல்லாம் பாராட்டல. கொள்கை உறுதி, அதை நெஞ்சை நிமிர்த்தி பேசக்கூடிய தைரியம், சமுதாயமே எதிர்த்து களம் கண்ட பொழுதும் சும்மா கத்துறது வேறங்க, திட்டுறது வேற, அறிவுபூர்வமா எதிர்கொண்டாங்க. அறிவுபூர்வமா நீ என்ன வழியில வரியோ அதே அளவுக்கு என்கிட்ட அறிவாற்றல் இருக்கும். அசத்தியத்தில் இருக்கிற உனக்கே இவ்வளவு துணிச்சல் தைரியம் இருக்கும்னா சத்தியத்தில் இருக்கிற எனக்கு 1000 மடங்கு இருக்கும். உன்னை எதிர்கொள்றதுக்கு எனக்கு இருக்குது துணிச்சல். அப்படி நின்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அறிவை செதுக்கிட்டாங்க. கோபப்படுறது எல்லாத்துக்கும் இயலும், ஆத்திரப்படுறது எல்லாருக்கும் வரும். ஏன் ஆடு மாடு கூட கோபம் வராதா? முற்றத்துக்கு வராதா? கோபம் என்பது பிறவி குணம், எல்லா படைப்பினங்களுக்கும் உண்டு. அந்த கோபம், கொந்தளிப்பு அதுல முக்கியத்துவத்தை கொடுக்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கோபப்பட்டாங்களா? கத்துனாங்களா? அசிங்கமா பேசினாங்களா? திட்டுனாங்களா? அடைய அவன் கொள்கையை விளங்காம தான் அப்படி இருக்கிறான். திட்டல, திருத்துனாங்க. அறிவை மெருகூட்டி அப்படி குடும்பத்தின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டார்கள். அதே மாதிரி பிள்ளையின் கவனிப்பு மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தின் மீது இன்றைக்கும் நாம துஆ செய்றோம்னா, ஸலவாத் ஓதுறோம்னா, மனைவியை எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு துளியளவுக்கும் இன்றைக்கு மனைவிமார்களோ குடும்பமோ அப்படி இல்லை, பெருவாரியா இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கூட அது பெருசா ஊதி பெரிய பிம்பமாக காட்டக்கூடிய அளவுக்கு தான் சமுதாயத்தின் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களை குறை சொல்றோம் கிடையாது, பெண்களை உருவாக்குகிற ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த பாவம் சேரும். மனைவியை குறை சொல்ல தெரிஞ்ச பல பேருக்கு தன்னுடைய பெற்றெடுத்த பெண் பிள்ளை மகளை சரியாக வளர்க்க தெரிய மாட்டேங்குது. இந்த பெண் பிள்ளை காலம் முழுக்க நம்மளோடு பயணம் செய்ய மாட்டாங்க. இது இன்னொரு குடும்பத்திற்கு மனைவியாக போக போகுது. ஒரு ஆணுக்கு மனைவியாக, ஒரு மாமனாருக்கு அல்லது ஒரு மாமியாருக்கு மருமகளாக, பல பிள்ளைகளுக்கு தாயாக, நாத்தனார் என்று பல பொறுப்பு இந்த பிள்ளை மீது சுமத்தப்பட போகுது. இதையெல்லாம் கவனத்துல வச்சு பெண் பிள்ளைகளை உருவாக்குறோமா? பெண்களை உருவாக்குறாங்களா? தாய்மார்கள், தந்தைமார்கள் இதைத்தான் கவனிக்கிறீங்களா? சகித்துக் கொள்கிற, பொறுத்துக் கொள்கிற தன்மை இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்துல ஆகச்சிறந்த படிப்பினை, ஆகச்சிறந்த படிப்பினை. பாலைவனம் மணல்ல விட்டுட்டு போனாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். எத்தனை வருஷம் என்ன தெரியும்னு கேட்கிறேன். இப்ராஹிம் நபியினுடைய மனைவிக்கு என்ன தெரியும்? துணைக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருந்துச்சா? இல்ல. விட்டுட்டு போனாங்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போனாங்களா? இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இருந்துச்சா? இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு வழி இருந்துச்சா? இல்ல. எந்த உத்தரவாதமும் இல்லாமல் உயர்ந்த ரப்பை மட்டுமே மனதிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் விடுறீங்களா? சரி, ஓகே. நான் தான் மறுபடியும் சொல்றேன், இப்ராஹிம் நபிக்கு வஹி வந்துச்சு. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிம் நபியினுடைய மனைவிக்கு வஹி வரல. இவங்களுக்கு என்ன உத்தரவாதம்? கட்டின கனவு கூட்டு வந்தாரு, விட்டாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அது அப்படி பெரிய பூதாகரமா வெடிச்சு செதறதுன்னா, இன்னைக்குமே ஒரு ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள் முடிஞ்சுன்னா பல திருமணங்கள் நடக்குது. சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான், இன்பம் தான். ஆனா சிறுபிராயத்திலேயே திருமணம் நடக்கிறதா என்னவோ தெரியல. அந்த குடும்பத்தின் கட்டமைப்பு தெரிய மாட்டேங்குது. ஒரு இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது இதெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்றத தாய் வீட்டுல, தகப்பன் வீட்டுல சொல்லி கொடுக்கல. இதனால இங்க நம்முடைய தாய் தகப்பன் வீட்டுல நல்ல சொகுசா இருந்து பழகின பெண்கள் மாமனார் மாமியார் வீட்லயும் போய் அந்த சொகுசை எதிர்பார்த்தா கிடைக்குமா? நீங்க நம்ம ஜமாத்துல, நான் வெளிப்படையாவே சொல்றேனே, நம்ம ஜமாத்து மட்டுமல்ல, பெருவாரியான இயக்கங்களை நோக்கி கடிதங்கள் பறந்து கொண்டே இருக்கிறது. திருமணம் ஆகி ஒரு வாரத்துல, ஒரே ஒரு வாரம், 7 நாள் பெண்கள் தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. தெரியுமா? இறைவன் வெறுக்கக்கூடிய காரியம் தலாக்கு குலா. இதை சர்வசாதாரணமா அப்ளை பண்ணிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து கிடக்குறாங்களே. இதற்கு வக்காலத்தை வாங்கிட்டு பல பெற்றோர்கள் இருக்கிறாங்களே. என் பிள்ளைய கொடுமை பண்றான் 7 நாள்ல. நான் சொன்னேன்ல, சினிமா தாக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்படியும் இருக்குது. அப்படியே காதல் ரசத்துல தன்னுடைய கணவன் அப்படியே அரவணைத்துக் கொள்வான், ஆற தழுவிக் கொள்வான், கட்டி அணைத்துக் கொள்வான், வாயில சாப்பாட்டை ஊட்டி விடுவான். ஊர் உலகமே எதிர்த்தாலும் என் கணவன் விட்டுவிட மாட்டான் என்று சினிமாவுல காட்டுற மாதிரி நிஜ வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்கள் பல மக்கள். முட்டாள்தனம். அது போலி பிம்பம்.
அது அட்டக்கத்தி, அது ஒடிஞ்சு போயிரும், நாசமா போயிரும். இது மாதிரி நிஜ வாழ்க்கையில கிடைக்குமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை பாருங்கள், எப்படி இருந்தார்கள், எத்தனை வருஷம் விட்டுட்டு போனாங்க. சகித்துக் கொள்கிற தன்மை, பொறுத்துக் கொள்கிற உணர்வு அது இருந்துச்சு. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த உணர்வு துளி அளவுக்கு கூட இல்லை. அதனாலதான் என் மனைவிக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லி பல பேர் தலாக்கு விடுறாங்க. என் கணவன் நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லி குலா விடுறாங்க பல பெண்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் வைத்து நிறைய போதனை செஞ்சான். உலகத்தையே ஷைத்தான் அதிகமா மகிழ்ச்சி அடைகிற ஒரே காரியம் கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்படுத்தி அதுல குளிர்காய்கிற விஷயம்தான். ஒரு மனுஷனை சிறுக்குல ஷைத்தான் தள்ளி விட்டா கூட இவ்வளவு ஆனந்தம் அடைகிறது கிடையாது. சிறுக்கு பெரும்பாவமா, கணவன் மனைவி பிரிகிறது பெரும்பாவமா? சிறுக்கு தான் பெரும்பாவம். ஆனா ஷைத்தான் சிறுக்கை ஒரு மனுஷனுக்கு ஏவி நிரந்தர நரகவாசி ஆக்கிறதை விட கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகிறத ஷைத்தான் விரும்புறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் கொட்டாவி விடும் பொழுது ஹான்னு சொல்றீங்க தெரியுமா, இந்த ஹான்னு சொல்லும் பொழுது ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான். அதனால உங்கள் வாயை முடிந்த அளவுக்கு அடக்கிக் கொள்ளுங்கள். சின்ன அளவுக்கு கூட ஷைத்தானுக்கு நீங்கள் இன்பத்தை கொடுக்காதீர்கள். வாயை அடக்கிக் கொள்ளுங்கள், முடிந்த அளவுக்கு அடக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சின்ன இன்பத்தையே கொடுக்க கூடாது அப்படின்னா ஷைத்தான் மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்படுத்தி பிளவை ஏற்படுத்துறது தான். இன்னைக்கு சமுதாயம் அதற்கு இரையாகி கொண்டிருக்குது. என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனையை காரணம் காட்டி தலாக்கு குலான்னு அப்ளை பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடலின் நடுவிலே ஷைத்தானின் ராஜ்யம் இருக்குது. இப்லீஸ் ஒவ்வொருத்தனையா விசாரிக்கலாம், நீ என்ன பாவத்தை ஏவன, நீ என்ன பாவத்தை ஏவன. ஒவ்வொரு ஷைத்தானா வருகிறார்கள். இப்லீஸே, நான் ஒருத்தனை வழி கெடுத்தேன், ஒருத்தனை விபச்சாரம் செய்ய வச்சேன், ஒருத்தனை வட்டி வாங்க வச்சேன், ஒருத்தனை சிறுக்குல ஈடுபடுத்த வச்சேன், ஒருத்தனை பிராத்தை செய்ய வச்சேன். எல்லாத்தையும் விசாரிப்பான் இப்லீஸ். ஒரு ஷைத்தான் வருவான், இப்லீஸே தலைவரே நீ என்ன பண்ணப்பா? கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்படுத்தினேன், சண்டை வந்துச்சு, அடிச்சுக்கிட்டு நாறுனாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. வா வா வா, உன்னைத்தான் நான் எதிர்பார்த்தேன். யார் சொல்றா? இப்லீஸ் சொல்றான். இவ்வளவு நேரம் உனக்கு தாண்டா வெயிட் பண்ண, வா பக்கத்துல வந்து உட்காரு, நீதான் இந்த சபைக்கு தகுதி படைத்தவன், எனக்கு நெருக்கமானவன் என்று இப்லீஸ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, சிறுக்கு பெரிய பாவமா, இது பெரிய பாவமா? ஏன் விளங்குதா? சிறுக்குல ஒருத்தனை தள்ளுனா அந்த சிறுக்கு அவனை மட்டும் தான் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல பிரச்சனை வந்துச்சுங்களேன், கணவன் வீட்டார் பெண் வீட்டார் குறித்து அவ்வளவு பேசுவாங்க. 100-200 பேர் இல்லாத பொல்லாத பேசுவாங்க. அவன் அப்படி பண்ணிட்டானா, அந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டானா, ஊரே பேசும், தெருவே பேசும், சமுதாயமே பேசும். ரெண்டு குடும்பத்தை, ஒரு ரெண்டு தம்பதிக்கு நடுவுல சண்டை வந்துருச்சுன்னா ஒரு 200-300 பேர் வழிகட்டு நாசமா போவான். இந்த குடும்பத்தை பத்தி அவன் குறை சொல்லுவான், புறம் பேசுவான், அவதூறு சொல்லுவான், இல்லாதெல்லாம் இட்டு கட்டுவான், நாசமா போயிரும். இவன் நாளை பின்ன ஒரே ஊருக்குள்ள இருந்தா கூட முகத்தை கூட பார்த்து சந்திச்சு சலாம் சொல்ல மாட்டான். இப்ப புரியுதா? சிறுக்கை விட பெரும்பாவமாக ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவது இந்த விஷயத்துலதான். இந்த விஷயத்துக்கு இடமளிக்கிற மாதிரி சமுதாயம் போகுதே. இதுல ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்மாதிரி இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்மாதிரி இல்லையா? குடும்பம் என்றால் சகிப்புணர்வு வேண்டும், பொறுத்துக் கொள்கிற தன்மை வேண்டும். யாரும் மலக்க அல்ல, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வரும். குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் நாம குறிப்பாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாளைக்கு வளரக்கூடிய தலைமுறை எதையுமே தாங்கிக் கொள்கிற அளவிற்கு மனசு பலம் பொருந்தியதாக இல்ல. நீங்க அதிகமா செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. நாம புரிந்து கொள்ளணும், ஆண் பிள்ளைகள் வேற. அவன் வெளியில போய் 4 இடத்துல போய் கஷ்டப்படுவான், வேர்வை சிந்துவான், 4 பேர்த்த திட்டு வாங்குவான், அடி வாங்குவான், உத வாங்குவான், கேவலப்படுவான், அசிங்கப்படுவான், மனசு இறுகிரும், இரும்பு கல்லாக மாறிடும். பெண் பிள்ளைகள் அப்படி இல்லை. லைட்டா கனவு ஒரு மறைச்சு பார்த்துட்டாலே போதும், முடிஞ்சு, அவ்வளவுதான். 3 நாள் பேசாம கிடக்குறாங்க. சண்டை வருது, சச்சரவு வருது, ஊர் முழுக்க. இது ஏதோ நம்ம ஊருன்னு கிடையாது, ஊர் முழுக்க எல்லா மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை. சின்ன சின்ன குடும்ப பஞ்சாயத்தை கூட சகித்துக் கொள்கிறதுக்கு அளவுக்கு மனசு பலமானதாக இல்லை, பலவீனமானதாக இருக்கு. இந்த நிலையில பெண் பிள்ளைகளை விட்டுட்டு போலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை முன்மாதிரியை பாருங்கள். நட்டாத்துல விட்டுட்டு போன மாதிரி பாலைவன வனாந்திர காட்டுல விட்டுட்டு போனாங்க. அல்லாஹ்வுக்காக இருந்தார்கள் அவர்கள். அந்த சகித்துக் கொள்கிற தன்மை நமக்கு வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களுக்கு என்ன? அதேதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்த ஆளான பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வராங்க. அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இப்ராஹிம் நபியினுடைய மருமக வீட்டுல இருக்கிறாங்க. என்னமா உங்க கணவன் நல்லா வச்சிருக்கிறாரா, நல்லபடியா பாத்துக்கிறாரா? அவர் எங்க பாத்துக்கிறாரு, அப்படி இப்படிதான் பிரச்சனையா தான் இருக்குது.
குடும்பத்தின் பிரச்சனையை வெளிப்படுத்துறாங்க மருமகள். இப்ராஹிம் நபி தன்னை உன்னுடைய மாமனார் நான் தான் அப்படின்னு சொல்லல. இஸ்மாயில் வெளியே போயிருந்தார். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு இப்படி ஒருத்தர் வந்தாரு, விசாரிச்சாரு, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டு போறாங்க. உன் கணவர் வந்தார்னா வீட்டு வாசப்படியை மாத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சூசகமா. அதே போன்று கிளம்பி விடுகிறார்கள். அடுத்து வராங்க, வீட்டு வாசப்படி மாறிடுச்சு. வாசப்படினா வாசப்படி கிடையாது, கதவு மாத்தல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வந்தது தகப்பனார் தான். அவங்க சொன்ன சூசகமான வார்த்தை மனைவி சரியில்லை, குறை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, அதனால மாத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி விளங்கி இன்னொரு திருமணம் செய்கிறார்கள். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னொரு மனைவி. அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, கணவன் நல்லா பார்த்துக்கிறாங்க? நல்லா பார்த்துக்கிறாரு, சிறப்பா பார்த்துக்கிறாரு, நல்லபடியா என்னை கவனிக்கிறாரு, நல்லபடியா வச்சு வாழ்க்கை நடத்துறாரு, குடும்பத்தை நடத்துறாரு. ஓகே, நான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்றேன், இந்த நிலக்கதவு நல்லபடியா இருக்குது, இதை இறுக பற்றிக்கொள் என்று உன் கணவன் வந்தா சொல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க வீட்டுக்கு, அதே மாதிரி கேட்கிறாங்க. அவங்க சொன்னது உன்னையத்தான், நிலக்கதவுனா நிலக்கதவு கிடையாது, வாசப்படினா வாசப்படி கிடையாது, உன்னைத்தான் சொன்னார்கள். இது நமக்கு காட்டக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்க மனசாட்சியத்தோடு யோசித்து பாருங்கள். இது ஏதோ மனைவிமார்கள்ட்ட உள்ள பிரச்சனை மட்டும் அல்ல, கணவன்மார்களும் சேர்ந்துதான். நம்ம மனைவி பத்தி யாருமே குறை சொல்லலையா, புறம் பேசலையா, அவதூறு சொல்லலையா, தவறான புரிதல் நடந்திருக்கும்ல, அதையெல்லாம் வெளிப்படுத்தலையா? ஒரு கணவன் மனைவி என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. இப்ப போட்டிருக்கிறோம்ல Dress, இது எங்கேயாவது கிழிஞ்சிருக்குது, அந்த கிழிஞ்ச ஓட்டையை வெளியே தெரியணும்னு நினைப்போமா? அல்லாஹ் அப்படி பேசுகிறான். நீங்கள் போட்டிருக்கிற ஆடையை போன்றவர்கள் உங்கள் மனைவிமார்கள், உங்கள் கணவன்மார்கள். கணவனுக்கு மனைவிக்கு சேர்த்துத்தான். ஆடையில ஒரு கரை இருந்தா, ஆடையில ஒரு கிழிசல் இருந்தா, ஆடையில ஒரு பிரச்சனை இருந்தா, ஒரு குறை இருந்தா, எப்படி நீ மறைச்சு மூடி மறைச்சி போவியோ, அதே போல உன் குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 ஓட்டைகள் இருக்கும், 1000 கரைகள் இருக்கும், 1000 பிழைகள் இருக்கும். மறைச்சுக்கிட்டு தான் போகணும். அதைத்தான் அல்லாஹ் பேசுறான், மறைச்சுக்கிட்டு தான் போகணும். என்ன பிரச்சனை அப்படியே வெளிப்படுத்துறது. என் மனைவியா அப்படி நினைச்சேன், நான் இப்படி நினைச்சேன், இப்படி அமைஞ்சிட்டான், என்னைக்கு வந்தாலும் அதோட எனக்கு பிரச்சனை தான், இப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஆண்களும் அதிகம், பேசக்கூடிய பெண்களும் அதிகம். மாமனார் மாமியாரை பற்றி குறை சொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்களா பெண்கள்ல? கணவனை பற்றி பிழை பேசாத, குறைபாடாத பெண்கள் இருக்கிறாங்களா நம்ம சமுதாயத்துல? யோசித்து பாருங்கள். பிற மதத்தவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? இந்த குடும்பத்தின் கட்டமைப்புல இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பெறக்கூடிய படிப்பினை இல்லையா? அல்லாஹ் முன்மாதிரியா எடுத்து செயல்படுத்துறதுக்கு தான் நானே ஒழிய இப்ராஹிம் நபிய பெயர் சூட்டி வைத்து கொண்டாடுவதற்கல்ல. இப்ராஹிம் நபி கொண்டாடுறதுக்கா? இவர்தான் உன் தலைவனே, இவருக்காக பேனர் வெடி, இவருக்காக பாலாபிஷேகம் செய், இந்த இளவுக்கா? இந்த இளவு உலக கலாச்சாரம் இது இருக்கும். ரசிக மனநிலையில ஒன்னொன்னையும் பார்க்கிற ஒரு தன்மை இருக்கும். நபிமார்களை அல்லாஹ் ரசிக்கிறதுக்காக அனுப்பல. அவர் ஹேர் ஸ்டைல பாரு, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் பாரு, அவர் ஆடுற ஆட்டத்தை பாரு, இதுக்கா அனுப்புனா? இதுக்கா? யோசித்து பாருங்கள். எதுக்கு நபிமார்கள்? எதுக்கு? எடுத்து பின்பற்றுறதுக்கு. ஆனா இன்றைக்கு எடுத்து பின்பற்றதை விட்டுறோம். இப்ராஹிம் நபியின் தியாகம் என்ன தெரியுமா? அவர் செஞ்ச தியாகம் என்ன தெரியுமா? அவர் உழைச்ச உழைப்பு என்ன தெரியுமா? இதை மட்டுமே புகழ் பாடுறோமே ஒழிய செயல்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. நான் முதல்ல சொன்னேன், இப்ராஹிம் பேர் வேணா சமுதாயத்தில் அதிகமா இருக்குதே ஒழிய இப்ராஹிம் நபியினுடைய பெயரை வைத்து பெற்ற படிப்பினை குறைவாகத்தான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இனிமேலாவது சமூகத்தின் சீர்திருத்தத்திற்கு, மாற்றத்திற்கு, முன்னேற்றத்துக்கு, மகத்தான புரட்சிக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அடித்தளமா மாறணும். ஒவ்வொரு குடும்பத்தின் கட்டமைப்பும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விதமாக, ஜொலிக்கிற விதமாக, பிரகாசிக்கிற விதமாக, வெளிப்படுத்தும் விதமாக மாறணும். நாம் ஒவ்வொருவரும் முஸ்லிம்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இப்ராஹிம் நபியிடத்திலேயும் அவரோடு இருந்தவரிடத்திலேயும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது, விட்டுறாதீங்க என்றான் அல்லாஹ். விட்டுறாதீங்க, அது உங்களுக்கு முன்மாதிரி. உங்களை சொர்க்கத்தை நோக்கி வழிகாட்டும், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும், மறுமையிலே மகத்தான வெற்றிக்கு வழிகாட்டும், மிகப்பெரிய தோல்வியை விட்டு உங்களை காப்பாற்றும். இதுக்குத்தான் இப்ராஹிம் நபி. அதனால தான் யோசித்து பாருங்கள், நமக்கும் இப்ராஹிம் நபிக்கும் கிட்டத்தட்ட 5000 வருஷம் கேப் வித்தியாசம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தூதரை அல்லாஹ் சாதாரணமா ஒரு நினைவு கூர்ந்துட்டு போனா பரவாயில்ல. குர்ஆன்ல நிறைய நபிமார்கள் இருக்காங்க, நினைவு கூற மட்டும்தான் பட்டிருக்கிறாங்க. பல பேர் பேரையே அல்லாஹ் சொல்லல. யாசின் என்கின்ற அத்தியாயம் 36வது அத்தியாயம் எடுத்து படிச்சு பாருங்க. ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் 3 தூதர்கள் அனுப்பினான். அந்த சமுதாயத்தின் பேரையும் சொல்லல, அந்த தூதர்கள் பேரையும் சொல்லல, அவங்க என்ன போதனை செஞ்சாங்க அதை மட்டும் சொன்னான். பெயரையே சொல்லாமல் பல தூதர்களை வச்சிருக்கலாம்.
இத்ரீஸ் நபியை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? கம்மிதான், கம்மிதான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? கம்மிதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நிறைய பேசியிருக்கான், நிறைய பேசியிருக்கான். இந்த பாடம் படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குடும்பம் தன்னுடைய குடும்பத்தின் தேவையை, தண்ணீரின் தாகத்தை போக்குறதுக்கு ஒரு 2 மலை குன்று நடுவுல ஓடுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், அவங்க ஓடுனது தண்ணிக்காக. இன்றைக்கு உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போகக்கூடியவர்கள் அங்கே ஓடுகிறார்கள். எதுக்கு ஓடுறாங்க? அந்த தாயின் தியாகத்தை நினைவு கூறும் விதமா ஓடுறாங்க. நம்ம ஓடி போய் தண்ணீர் தேடல, தண்ணீர் தேடல. பச்சிலம் குழந்தையோடு பாலைவன வனாந்திர காட்டுல விட்டவனும் கட்டண கணவன் ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டார், அல்லாஹ்வின் பாதையில் தன்னை வழி நடத்துவார் என்ற அசைக்க முடியாத ஆணித்தரமான நம்பிக்கை அந்த மனைவிட்ட இருந்துச்சு. இன்றைக்கு கணவன் அப்படி நம்பக தன்மை படைச்சவனாக நடக்கிறதும் கிடையாது. கணவனை அந்த அளவிற்கு மார்க்கப்பட்டுள்ள கணவனாக மாற்றுவதும் பெண்களுடைய நிலை கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மாதிரியான ஒரு விளிம்பு நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஈமானிலே பலவீனப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பா குடும்பத்தினுடைய கட்டமைப்பு, அது ரொம்ப அவசியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கிறார். ஒரு பெண்ணு தான். அவளுடைய அழகுக்காக சில பேர் முடிக்கிறாங்க, சில பேர் அவருடைய பொருளாதாரத்துக்காக முடிக்கிறாங்க, சில பேர் கோத்திரத்துக்காக, குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சில பேர் தான் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பார்த்து முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், 4வது காரணம் இருக்குது இல்ல, 4வது காரணம் என்ன காரணம்? மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை பார்த்து முடிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். அவருடைய அழகை விட அழகு தோல் சுருங்கி போயிரும், காணாமல் போயிரும், வயோதிக நிலையில மறைந்து போயிரும், இல்லாமல் போயிரும். அழகை விட, செல்வத்தை விட, அவருடைய குடும்பத்தின் பாரம்பரியத்தை விட மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றார்களே, ஏன் 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 பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆணை கல்யாணம் முடின்னு ஏன் சொல்லல? சிந்தித்து பார்த்தோமா? பெண்ணிட்ட ஏன் சொல்லல அல்லாஹ்? பெண்ணிட்ட ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லல? பெண்ணு தான் குடும்பத்தின் கட்டமைப்புல மிகப்பெரிய அளவுக்கு பங்கு. ஆண் உழைக்கிறதுக்கு போயிருவான், வேலை பார்க்கறதுக்கு போயிருவான், சம்பாதிக்கிறதுக்கு போயிருவான், வெளி வேலைகளுக்கு போயிருவான். குடும்பத்தோடு எந்நேரமும் அட்டாச்மெண்ட், எந்நேரமும் ஒட்டி கொண்டு உறவாடி கொண்டு இருக்கிற ஒரே ஒரு மகத்தான பொக்கிஷ உறவு மங்கையர்கள் தான், பெண்கள் தான், மனைவிமார்கள் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை முடிச்சன்னா சரியா இருக்கும். தவறான பாதையில குடும்பம் தரிகட்டு போகும் பொழுது கூட வழிநடத்தி செல்லக்கூடிய இடத்திலே ஒரு பெண் வந்து நிற்பாள். இன்னைக்கு வழிநடத்தி போகக்கூடிய இடத்திலேயே நம்ம வீட்டு பெண்கள் இருக்கிறாங்களா? பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுனா தாய் தந்தை தான் அதற்கு அஸ்திவாரம், அங்க இருந்துதான் படிக்குது. பாட்டு, படம், கூத்து, கும்மாளம், நாடகம், நடிகன் என்று பின்னாடியே போகக்கூடிய தன்மை ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலையும் வந்துருச்சு. அதனால பிள்ளைகள்கிட்டையும் வந்துருச்சு. விளையாட்டு, மோகம், கேளிக்கை, நக்கல், நையாண்டி, வீணான பேச்சுக்கள் என்று பெற்றோர்கள்ட்ட வந்துச்சு, பிள்ளைகள்கிட்டையும் வந்துருச்சு. ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்த தலைமுறையாவது மாற்றி அமைப்பதற்கு நாம் முயற்சியை சிந்த வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான், அதைத்தான் ஆசைப்படுகிறான். அதற்குத்தான் இப்ராஹிம் நபி, அதுக்குத்தான் ரசூலுல்லாஹ். நான் ஏதோ இப்ராஹிம் நபி மட்டும் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பாருங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வயசு என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வயசு 18 வயசு. 18 வயசு கன்னித்தன்மை உள்ள ஒரு தருணம். ஏதாவது குழந்தை இருந்தா கூட வச்சு வளர்ந்துட்டு வாழ்க்கை கழிச்சுட்டு போயிடலாம். அல்லாஹ் கொடுத்த சிரமத்துக்கு மேல சிரமத்தை பாருங்க. எந்த மனைவிக்கும் அல்லாஹ் கொடுக்காத சிரமத்தை அல்லாஹ் ஆயிஷாவுக்கு கொடுத்தான். மகத்தான சோதனை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள் நபியை திருமணம் செஞ்ச நிலையில நபிமார்கள் மௌத்தா போயிட்டாங்கன்னா யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இது சட்டம். உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள் என்று புகழாரம் சுட்டப்பட்ட இடத்துல அன்னை ஆயிஷா அவர்கள் உள்பட இருந்தாங்க. 18 வயசுல 63 வயது தன்னுடைய கணவனை இழக்கிறார்கள் அன்னை ஆயிஷா. 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 50-56 வருஷம் வரைக்கும் வயசு வரைக்கும் உலகத்துல வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு என்ன போக்கிடம் இருக்குது? அவங்களை காப்பாத்துறதுக்கு யார் இருந்தா? அபூபக்கர் இருந்தாரா? தகப்பனார்? 2-3 வருஷத்துல ரசூலுல்லாஹ் மௌத்தா போகி 3 வருஷத்துல அபூபக்கர் மௌத்தா போறார். ஆயிஷா தன் வாழ்க்கையை தானே பார்த்து கொண்டார், தான் உழைத்தார், தான் சம்பாதித்தார். 18 வயசுல என்ன மனநிலை இருக்கும் இன்றைக்கு சமுதாயத்துல? யோசித்து பாருங்கள். நம்ம வீட்டு பிள்ளையை அப்படி வச்சிருக்கிறோமா? கட்டின கணவன் இல்ல, உழைச்சு சம்பாதிச்சு கொட்டுறதுக்கு பிள்ளை இல்ல, அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்ல. 18 வயசுல இருந்து 50 வயசை தாண்டுற வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை உலகத்துல கழிச்சாகணும். ஜக்காத்து பொருளாத அனுமதியா?
ஜக்காத்தும் ஹராம். அல்லாஹ் எல்லா வகையிலும் ஆப்படிச்சா பாருங்க. எல்லா வகையிலும் ஆப்புனா சோதனை தான், பழிவாங்கன்ற எண்ணம் கிடையாது. எல்லா வகையிலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு இந்த உலகத்துல அவ்வளவு செய்திகளை அறிவிச்ச மகத்தான ஒரு பெண்மணி என்றால் முதல் இடத்துல அன்னை ஆயிஷா தான். எந்நேரமும் ரசூலுல்லாஹ்வோட எந்நேரம் எல்லா படிப்பினை பாடம் இன்னைக்கும் நாம பெருவாரியான அமல்களை செய்யறோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்திகள் நமக்கு வேணும். நம்ம தொழுகிற தொழுகைக்கு, நோக்கிற நோன்புக்கு, கொடுக்கிற தர்மத்திற்கு, செய்கிற உம்ராவுக்கு, ஹஜ்ஜுக்கு அன்னை ஆயிஷாவுடைய செய்தி வேண்டும். ஆயிஷா அறிவித்த ஹதீஸ் வேண்டும். அது இல்லாம பரிபூரணப்படுத்த முடியாது அமல்களை. அப்படிப்பட்ட மகத்தான இடத்துல இருந்த ஆயிஷாவுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை, சாகிற வரைக்கும் ஜக்காத்து ஹராம், யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, உனக்கு புள்ள இல்ல, எல்லா வகையிலையுமே அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தான். தனியாக இருந்து வாழ்க்கை வழி நடத்தினாங்க தெரியுமா? இதுல நமக்கு படிப்பினை இருக்குது. ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, உள்ளத்தின் உறுதி பெண் பிள்ளைகளுக்கு வேண்டும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைனா வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, உழைக்க போகக்கூடாது, சம்பாதிக்க போகக்கூடாது, ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதே நிலையில வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல உள்ள பெண்களுடைய நிலை என்ன? ஒண்ணு கட்டின கணவனை சார்ந்து இருக்கிறாங்க, கணவன் மௌத்தா போயிட்டானா இவங்க வாழ்க்கை நடுத்தருக்கு வந்துடும். அடுத்த திட்டமிடுதல் இல்லை, அல்லது பெற்றெடுத்த தகப்பன், அல்லது தான் பெற்றெடுத்த பிள்ளை, அல்லது அண்ணன் தம்பி, இதை தாண்டி ஒரு பெண் தனியாக உலகத்துல வாழ்க்கை நடத்த முடியுதா? பிற மதத்தவர்கள்ட்ட கூட இதெல்லாம் படிப்புன்னு இருக்குது. உங்கள் மனைவிட்ட இருக்குதா? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட இருக்குதா? யோசித்து பாருங்கள். நீங்கள் திடீரென்று அல்லாஹ் பாதுகாக்கணும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கோ அல்லது உங்களுக்கு கைகால் முடக்கமோ வந்து கிடையில கடந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை தூக்கி காப்பாத்துறது யாரு? எனக்கு என்ன தெரியும், இப்படித்தான் பெண்கள் உருவாக்கப்படுறாங்க. குடும்பத்தின் கட்டமைப்புல இதெல்லாம் முக்கியம். இப்ராஹிம் நபி தனியா விட்டுட்டு போகும்போது எந்த சொத்து பத்தையும் கையில விட்டுட்டு கொடுக்கல, நகை நட்ட ஆபரணத்தை கொடுத்துட்டு போகல, தனியா இருந்து குடும்பத்தை வழி நடத்தி காட்டினாங்க, பிள்ளைய வளர்த்து காட்டினாங்க. அப்படி இருக்குதா அன்னைக்கு சமுதாயம்? இருக்குதா? சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வும் விட்டுட்டு போனாங்க அன்னை ஆயிஷாவை. சொத்து பத்து இருந்துச்சா? நகை நட்டு இருந்துச்சா? ஆபரணங்கள் இருந்துச்சா? கட்டுறதுக்கு அடுத்த கணவனுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? ஜக்காத்து பொருளுக்கு அனுமதி இருந்துச்சா? பிள்ளையாவது உழைச்சு கொட்டுற அளவுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தானா அல்லாஹ்? எந்த வகையிலும் வாசலை அல்லாஹ் மூடி வைத்தானே ஒழிய, சோதனையை கொடுத்தானே ஒழிய. அன்னை ஆயிஷா தனியாக இருந்து 18 வயசுல இருந்து 50 வயசுக்கும் தாண்டி தனக்காக உழைத்து சம்பாதிச்சு அதுல சாப்பிட்டு வந்தாங்க, அதுல சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான குடும்பத்தின் கட்டமைப்பை இன்றைக்கு பார்க்க முடியல. அப்ப இறையச்சத்திலையும் சரி, ஒழுக்கத்திலையும் சரி, எல்லா வகையிலையும் நம் குடும்பத்தை நாம தான் பார்த்துக்கணும். நாம விட்டுட்டு போனால் கூட என் குடும்பம் நாசமா போகாது. உலகத்தின் வாழ்க்கையும் சரிபடுத்தும், மறுமை வாழ்க்கையையும் சரிபடுத்தும். உலகத்திலே வழிகிட்டு போகாது, மறுமை வாழ்க்கையிலே நஷ்டமடைந்து போகாது என் குடும்பம். அந்த உத்தரவாதத்தோடு நாம் பயணிக்கணும். ஏன்? நாம் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உன் குடும்பத்துக்கு மேல உனக்கே அக்கறை இல்லைன்னா வேற எவன் வந்து அக்கறைப்படுவான்? எத்தனை நாள் அக்கறைப்படுவான்? மனைவி விட்டுட்டு போறீங்க, அண்ணன் தம்பி பாத்துக்குவாங்க எத்தனை வருஷம்? தாய் தகப்பனார் பாத்துக்குவாங்க எத்தனை வருஷம்? உழைச்சு சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, தவறான பாதையில செல்லும் பொழுது உபதேசம் சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல உங்கள் குடும்பத்தை நீங்கள் விட்டு போகணும். அப்படி விட்டுட்டு போகணுமா? இறையச்சம் மிகுந்த குடும்பமா இருக்குதா? இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்வது இந்த மகத்தான மாணிக்கம் ஈடு இணையில்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அந்த படிப்பினையை, பாடத்தை மனதிலே ஏற்றிக்கொண்டு குடும்பத்தை வடிவமைத்து சிற்பமாய் செதுக்கி நம் குடும்பத்தின் கட்டமைப்பை மார்க்கத்தின் அஸ்திவாரத்தில் உருவாக்குகிற மகத்தான குடும்பமாக நாம் மாற்ற வேண்டும். அல்லாஹ் அப்படியான ஒரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, நம் வாழுகிற இந்த காலகட்டம் நம் ஈமானை எப்படியாவது சுரண்டி சாப்பிட வேண்டும் என்று திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. சைத்தான் எல்லா ரூபத்திலையுமே நம்மை வழிகெடுப்பான், நம்மை நாசமாக்குவான். ஏதாவது ஒரு வழிகட்டை இவன் வாழ்க்கையில புகுத்தி இவன் அமலை அழிச்சு இவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட முடியாதா என்று திட்டம் தீட்டுபவன் சைத்தான். இன்னைக்கு அமல்கள்ல சரியா இருக்கிற பல பேரை பார்க்கிறோம், நோன்புல கரெக்டா இருக்கிற பல பேரை பார்க்கிறோம், இறையச்சத்துல தவறாத ஒரு அழகான வாழ்க்கையை வாழுகிற மக்களை பார்க்கிறோம். அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழையாக
பிறரை பற்றி பேசக்கூடிய தன்மை என்பது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுல மிக குறிப்பா நாம வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் சமீப காலத்துல, இது அரசியல் தாக்கம், அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம், இதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை, குறிப்பிட்ட கட்சியை வக்காலத்து வாங்கி அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை எல்லாம் மறைத்து முட்டு கொடுத்து புனிதப்படுத்தி நியாயப்படுத்தி பேசக்கூடிய தன்மை சமூக வலைதளங்களையும் அதிகமாகுது, வெளிப்படை வாழ்க்கையிலையும் அதிகமாகுது. நாம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய, விலகிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உலகத்தின் வெற்றிக்காக எந்த இறை தூதரையும் அல்லாஹ் அனுப்பல. இஸ்லாமிய சமுதாயம் அதற்கு படைக்கப்படவும் இல்லை. உலகத்தின் வெற்றி நமக்கு இலக்கே அல்ல. இந்த சமுதாயத்தில் நம்ம இந்த உலகத்துல வெற்றி பெற்று நாம எவ்வளவு பெரிய உச்சபட்ச சிறப்பையும் அடைந்தாலும் கூட அது நீடிக்காது, நிலைக்காது.